الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون صدق الله العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சாந்தியும் இருலக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியின்கள், தபஅ தாபியின்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம்மவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிலவற்றுமாக ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் ஒரு புனிதமான இரவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஒன்று கூட்டலின் மூலமாக நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நம் அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் நோய் நொடிகளையும் எல்லா விதமான பலா முசீபத்துகளையும் நீக்கி அல்லாஹ் அருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஷஅபான் மாதத்துடைய 15வது இரவு வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த இரவிலே அதிகமான முறையிலே அல்லாஹ்விடம் துஆ செய்வார்கள். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக தொழுது இபாதத்து செய்வார்கள். இந்த இரவு முழுவதும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வணக்கங்களில் ஈடுபடுவார்கள். அதே சமயத்திலே இந்த இரவிலே கபராளிகளுக்காக சென்று அந்த கபராளிகளுக்காக வேண்டி துஆவும் செய்வார்கள். அது மட்டுமல்ல, நபியிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இரவிலே என்ன சிறப்பிருக்கின்றது என்று கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த இரவிலே அல்லாஹு தஆலா கல்பு கோத்திரத்தாருடைய ஆடுகளுடைய முடிகள் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றதோ அதைவிட அதிகமான மனிதனுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா இந்த இரவில் மன்னிக்கின்றான். அன்றைய காலத்தில் உள்ள மக்கள் சஹாபாக்கள் எல்லாம் எல்லோருமே ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் தான். எல்லாருமே ஆடு மேய்க்கக்கூடிய அந்த மனிதர்களிலே அந்த கல்பு கோத்திரத்தாருடைய வைத்திருக்கக்கூடிய ஆடுகள் மட்டும் அதிகமான முடிகள் இருக்கும். அதனால் அவர்கள் புழக்கத்திலே பேசிக் கொள்வார்கள், இந்த ஆட்டுடைய முடியை நம்மளால் எண்ணவே முடியாது போல் அவ்வளவு முடி இருக்கின்றது என்பதாக பேசுவார்கள். அதனால் நபி அவர்கள் எந்த ஆட்டுடைய முடியை எண்ண முடியாது என்பதாக சொல்வார்களோ அந்த ஆட்டை குறிப்பிட்டு அந்த ஆட்டிலே எவ்வளவு முடி இருக்கின்றதோ அதைவிட அதிகமான மனிதனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்பதாக சொன்னார்கள். 4 நபர்களை தவிர அல்லாஹு தஆலா இன்று இரவிலே எல்லா மனிதனுடைய பாவங்களையும் எல்லா படைப்பினங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு ஆசைப்பட்டு அல்லாஹ் முதல் வானத்துக்கு வருகின்றான். முதல் வானத்திற்கு வந்து அல்லாஹு தஆலா எல்லா மனிதனுடைய பாவங்களையும் மன்னிப்பதற்கு ஆசைப்படுகின்றான். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய இந்த மன்னிப்பிலே எல்லா மனிதர்களும் மன்னிக்கப்பட்டாலும் அதிலே 4 மனிதர்களை தவிர மற்ற எல்லா மனிதர்களையும் மன்னிக்கப்படும். 4 கூட்டத்தார்களை 4 குணமுள்ளவர்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை இந்த இரவிலும் கூட என்பதாக சொன்னார். இந்த இரவிலே அல்லாஹ் தஆலா நம்முடைய ஆயுளை, நம்முடைய ரிஸ்கை, நம்முடைய பலா முசீபத்துகளை எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா நிர்ணயிக்கின்றான். சென்ற ஆண்டு ஷஅபானுடைய 15வது இரவிலிருந்து இந்த ஆண்டு வரை நாம் என்னென்ன நல்ல அமல்கள் செய்தோமோ அந்த அமலும்,
நாம் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அந்த பாவமும், நமக்கு எத்தனை முசீபத்துகள் வந்ததோ, எத்தனை சோதனைகள் வந்ததோ, எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டதோ, இதுவெல்லாம் அல்லாஹ் விதியில் எழுதி வைத்ததுதான். அதுவெல்லாம் நடந்தது. இதே போன்று மற்ற ஆண்டிலும் வரக்கூடிய ஆண்டிலும் நடக்க இருக்கின்றது. ஆனால் அந்த நடக்க இருப்பதை அல்லாஹு தாலா இன்றைய நாளிலே அல்லாஹு தாலா அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற பலகையில் இருந்து இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் ஒப்படைக்கின்றான். யாருக்கு எவ்வளவு ஆயுள், யாருக்கு என்ன ரிஸ்க்கு, யாரு எப்படி வாழுவார், அவன் சீதேவியாக வாழுவானா, மூதேவியாக வாழுவானா, நல்லவனாக வாழ்வானா, கெட்டவனாக வாழ்வானா என்பதையெல்லாம் அல்லாஹு தாலா அந்தந்த மலக்குகளிடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு நாள் என்பதாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள். அதனால் நபியவர்கள் சொல்வார்கள், இந்த நாளிலே நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி துஆ செய்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் நம்முடைய துஆவை அங்கீகரித்து நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நமக்கு ஆயுளை அல்லாஹு தாலா நீட்டி கொடுக்கின்றான். ரிஸ்களை அல்லாஹு தாலா விசாலத்தை கொடுக்கின்றான். நோய் நொடியை விட்டு அல்லாஹு தாலா பாதுகாக்கின்றான். முசீபத்துகளை விட்டும் கவலைகளை விட்டும் எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹு தாலா பாதுகாக்கின்றான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சென்ற ஆண்டிலே நாம் எவ்வளவு பேர் எத்தனை கவலையிலே கஷ்டங்களிலே இருந்திருக்கின்றோமோ, யா அல்லாஹ் இந்த இரவுடைய பரக்கத்தினால் எங்களுக்கு வரக்கூடிய ஆண்டிலே, இனி வரக்கூடிய காலங்களிலே அது போன்ற ஒரு முசீபத்து, அது போன்ற ஒரு கவலை, அது போன்ற ஒரு சோகமான நிலை இனி ஏற்படக்கூடாது என்பதாக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த இரவிலே மன்னிப்பதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹும் குர்ஆனிலே சொல்லுவார், பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் என்று சொன்னால் கொலை செய்வதுதான். பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் கொலை செய்வது. அதுதான் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் 2 பேர்கள் சண்டை செய்து அந்த இருவரிலே ஒருவரை கொலை செய்தாரே, அதுதான் முதலாக பாவமாக ஆக்கப்பட்டது. அதனால் அந்த பாவம்தான் மிகப்பெரிய பாவம். ஒரு மனிதனை கொலை செய்வதற்கு இஸ்லாத்துடைய சட்டம் என்று சொன்னால், யார் கொலை செய்யப்பட்டாரோ அவருக்கு கசையடியாக கொடுக்கக்கூடாது, அவருக்கு வேறு தண்டனை கொடுக்கக்கூடாது, அதே போன்று அவரையும் கொலை செய்ய வேண்டும். இதுதான் இஸ்லாத்துடைய சட்டம். ஒருவர் கொலை செய்து விட்டால் யார் கொலை செய்தாரோ அவரையும் கொலை செய்ய வேண்டும். அதுதான் இஸ்லாமிய சட்டம். ஒருவன் திருடி விட்டான் என்று சொன்னால் திருடுவனுக்கு கையை வெட்ட வேண்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இப்படி ஒருவன் ஜினா செய்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு கசையடி கொடுக்க வேண்டும். 80 கசையடி, 100 கசையடி, 40 கசையடி, இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். ஆனால் ஒருவன் கொலை செய்து விட்டால் அவனுக்கு தண்டனை அதே கொலைதான். அப்போ பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் என்று சொன்னால் கொலை செய்வது. அப்பேற்பட்ட அந்த கொலையுடைய பாவத்தை கூட அல்லாஹு தாலா நாம் கையேந்தி கேட்டோம் என்று சொன்னால் இந்த இரவிலே அல்லாஹ் மன்னிக்கின்றான். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அடிக்கடி கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். ஒரு மனிதர் 99 கொலை செய்து விட்டார். அதன் பிறகு அவருக்கு மனதிலே கவலை ஏற்படுகின்றது, இத்தனை பேருக்கு நாம் கொலை செய்து விட்டேமே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று கவலை ஏற்படுகின்றது. அதனால் ஒரு மனிதரை சந்தித்து, நான் இத்தனை கொலை செய்து விட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று கேட்கின்றார். அந்த மனிதர் கோபத்திலே சொன்னார், நீ 99 கொலை செய்துவிட்டு நீ இப்போ மன்னிப்பை கேட்கின்றாயா, உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதாக அவர் சொன்னார். உடனே இவருக்கு ஆத்திரம் தாங்காமல் அவரையும் கொண்டு விட்டார். அவரையும் கொண்டதற்கு பிறகு 100 கொலையாகிவிட்டது. 100 கொலையானதற்கு பிறகு அவர் கவலைப்படுகின்றார், இவரையும் நாம் ஆத்திரத்திலே கொலை செய்து விட்டேமே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? மீண்டும் சொல்கின்றார், ஒருவரை சந்திக்கின்றார், அவரிடம் கேட்கின்றார், நான் 100 கொலைகள் செய்து விட்டேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பானா? அப்போது அந்த மனிதர் சொல்லுவார், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும், நீ 100 கொலை என்ன, அதற்கு மேலால் எவ்வளவு கொலை செய்திருந்தாலும் அல்லாஹ் நிச்சயமாக உன்னை மன்னிப்பான்.
ஆனால் நீ இந்த பூமியில் இருக்க வேண்டாம், இந்த பாவம் செய்யப்பட்ட இந்த பூமியை விட்டு, கொலை செய்யப்பட்ட இந்த பூமியை விட்டு நீ வேறு பூமிக்கு சென்று என்பதாக சொல்லுவார். அவர் அந்த பூமியிலிருந்து அவர் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அவர்களுடைய ரூஹை வாங்குவதற்கு அல்லாஹ் உத்தரவிட்டுவார். அப்படி வாங்க வருகின்ற பொழுது அவர் காலம் முழுக்க பாவம் செய்ததன் காரணமாக, 100 கொலைகள் செய்ததன் காரணமாக அதாவுடைய ரூஹு வந்து, அதாவுடைய மலக்கு வந்து அவருடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு வந்தார். இவர் இந்த நேரத்தில் தௌபாவுக்காக சென்றதன் காரணமாக ரஹ்மத்துடைய மலக்கு வந்து அவருடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வந்தார். இந்த 2 மலக்குகளும் அங்கே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர் காலம் முழுக்க பாவம் செய்ததன் காரணமாக இவருடைய ரூஹை நான் தான் வாங்குவதாக சொல்லி அதாவுடைய மலக்கு சொல்லுகின்றார். இவர் இந்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பை தேடிதான் இவர் சென்றார், அதனால் இவருடைய ரூஹை நான் தான் கைப்பற்றுவதாக சொல்லி ரஹ்மத்துடைய மலக்கு சொல்லுகின்றார். இப்படி இருவரும் சண்டை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு தீர்ப்பு சொல்வதற்காக அல்லாஹ் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி, இவர் எந்த பூமியிலிருந்து வந்தாரோ அந்த பூமியையும், எந்த இடத்திற்கு இவர் செல்கின்றாரோ அந்த இடங்களையும் அளந்து பாருங்கள். எது அதிகமாக இருக்கின்றதோ அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த மனிதரை அவருடைய பரக்கத்தின் பொருளால், அவருடைய ரஹ்மத்தின் பொருளால் அவரை நீ ஏற்றுக்கொண்டு அவருடைய ரூஹை நீ கைப்பற்றி செல் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அதே போன்று அளக்கப்படும். அவர் பாவம் செய்த அந்த பூமிதான் அளப்பதிலே அதிகமாக இருக்கும். அதனால் அவர் பாவம் செய்த பூமி அதிகமாக இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அந்த எந்த பூமியை நாடி அவர் பாவத்தை விட்டு வெளியாக வேண்டுவதாக சொல்லி சென்றாரோ அந்த பூமியை விசாலமாக்கி இந்த பூமியை அல்லாஹ் சுருக்கி விடுவார். அப்போது அளந்து பார்க்கின்ற பொழுது அவர் தௌபாவை தேடி சென்ற அந்த பூமி அதிகமாக விசாலமாக இருக்கும். அதனால் அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய ரூஹை ரஹமத்துடைய மலக்கை வைத்து அல்லாஹ் கைப்பற்ற சொல்லுவார். அப்போ அவர் 100 கொலை செய்திருந்தும் கூட அவருடைய ரூஹை அல்லாஹு தஆலா கைப்பற்றுவதற்கு ரஹ்மத்துடைய மலக்கை அனுப்பினான் என்று சொன்னால் அல்லாஹ் எவ்வளவு இறக்க முடியவன், எவ்வளவு கருணை உள்ளவன், எவ்வளவு பெரிய பண்புள்ளவன் அல்லாஹு தஆலா. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பாவங்களை செய்த மனிதர்களையும் அல்லாஹு தஆலா இன்றைய நாளிலே அல்லாஹ் மன்னிக்கின்றான். என்ன பாவங்கள் செய்தாலும், தினா செய்தாலும், திருடினாலும், என்ன பாவங்கள் செய்தாலும் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான், சிலர்களை தவிர. அதில் முதலாவது முஷ்ரிக், இரண்டாவது பெற்றோர்களுக்கு மாறு செய்பவர், உறவுகளை முறிப்பவர், மூன்றாவது பெருமை அடித்து வாழுபவர், பெருமையோடு நடப்பவர், நான்காவது வட்டி வாங்குபவர், மதுபானம் குடிப்பவர். இந்த பாவங்களை செய்யக்கூடிய மனிதர்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா இன்றைய இரவிலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் அல்லாஹு தஆலா இறங்கி எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கின்றான். முஷ்ரிக், சிறுக்கு வைக்கக்கூடியவர், இணை வைக்கக்கூடிய பாவங்களை மன்னிக்க மாட்டான் என்பதாக சொன்னார்களே, இந்த பூமியிலே நாம் எப்படி அதை எடுத்துக்கொள்வது? இணை வைக்கக்கூடிய என்று சொன்னால் யார் சிலைகளை வணங்குகின்றார்களோ, அல்லாஹ் அல்லாத மற்ற கடவுள்களை வணங்குகின்றார்களோ அவர்கள்தான் இணை வைக்கக்கூடியவர்கள், முஷ்ரிக்கீன்கள். அவர்களுக்கு எப்பொழுதுமே மன்னிப்பு கிடையாது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவரை அவர்கள் இந்த உலகத்தை விட்டு இஸ்லாம் அல்லாமல் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டால், மரணித்து விட்டால் அவர்களுக்கு நிரந்தரமாக ஹாலிதீன ஃபீஹா, அவர்களுக்கு நரகம்தான். ஆனால் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவிலே முஸ்லிம்களுக்கு மன்னிப்பு கிடையாதவதாக சொன்னார்களே, அந்த முஸ்லிக் என்பதற்கான அர்த்தம் இந்த மாற்று மத சகோதரர்கள் அல்ல, தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் அல்ல. யாரை அல்லாஹ் இங்க நபி அவர்கள் சொல்றான்னு சொன்னால், நாம் நம்மை அறியாமலேயே அதிகமான சிறுக்கான விஷயங்களை நாம் செய்கின்றோம். நம்மை அறியாமலேயே நாம் அல்லாஹுக்கு மாற்றமான, அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி யார் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்கின்றாரோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். நபி ஹதீஸிலே சொல்லுவார்கள்,
எறும்பு ஊறுவதை போன்று, எறும்பு ஊறுவக்கூடிய அந்த சத்தம் எப்படி கேட்காதோ அதுபோன்று நம்மிடத்திலே சிறுக்குரிய விஷயங்கள் நம்முடைய உள்ளத்திலே பதிந்து கொண்டிருக்கின்றது. சிறுக்கின் பக்கம் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எறும்பு ஊறுவதை நாம் யாராவது கேள்விப்பட்டிருக்கின்றோமா? அது ஊறக்கூடிய அந்த சத்தத்தை யாருக்காவது கேட்டிருக்கின்றதா? அது எவ்வளவு மெதுவாக செல்கின்றதோ, அதனுடைய சத்தம் எப்படி நம்முடைய காதுகளுக்கு கேட்காதோ, அது போன்று நாம் இந்த இஸ்லாத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களிலே, சிறுக்கான விஷயங்களிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சிந்திக்க வேண்டும். நபி அவர்கள் எதை சொல்லுகின்றார்கள்? இன்னைக்கு நாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றது, டாக்டரிடம் செல்லுகின்றோம். டாக்டர் ஊசி போடுகின்றார், மருந்து கொடுக்கின்றார். அதை சாப்பிட்டதற்கு நமக்கு குணம் கிடைக்கவில்லை. மீண்டும் செல்லுகின்றோம் இன்னொரு டாக்டரை அணுகி, அவரும் ஊசி போடுகின்றார், வேறொரு மருந்தை கொடுக்கின்றார். அப்பொழுது நமக்கு நோய் நீங்கவில்லை. நம்மை சந்திக்க வந்த ஒருவர் சொல்லுகின்றார், உனக்கு நோய் நீங்க வேண்டும் என்று சொன்னால், குணமாக வேண்டும் என்று சொன்னால் இந்த டாக்டரை சென்று பார். அவர் உன்னை பார்த்து ஒரு ஊசி போட்டால் போதும், உனக்கு நோய் குணமாகிவிடும் என்பதாக சொல்லுவார்கள். நாம் உடனே அந்த டாக்டரை அணுகி செல்வோம். அவர் ஊசி போடுவார், நமக்கு ஜுரம் முழுமையாக நின்றுவிடும். இப்ப நம்முடைய நம்பிக்கை எங்கே போகிவிடும்? நம்முடைய நம்பிக்கை எங்கே போகும்? நம்முடைய நோயை நீக்கியது இந்த டாக்டர் தான், நம்முடைய நோயிலிருந்து குணம் கொடுத்தது இந்த டாக்டர் தான். எனவே இவர்தான் கடவுளாக நாம் ஆக்கிவிட்டோம். இப்படி செய்யக்கூடிய இந்த தன்மை இருக்கின்றது. இப்படி யாரெல்லாம் டாக்டரின் மீது நம்பிக்கை வைக்கின்றாரோ, அல்லாஹு அல்லாத மற்ற விஷயங்களில் நம்பிக்கை வைக்கின்றாரோ, அவருடைய பாவங்கள் இந்த இரவிலே மன்னிக்கப்படாது. ஒரு முறை ஒரு சஹாபி, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கின்றேன், அந்த சஹாபியுடைய மனைவி அவர்கள் ஒரு யூதரிடம் சென்று மந்திரித்து ஒரு தாயத்தை கட்டியிருந்தார்கள். அந்த சஹாபி பார்க்கின்றார்கள், அவருடைய மனைவியுடைய கையிலே ஒரு தாயம் இருக்கின்றது. இவர்களுக்கு கோபம் வந்தது. நபியுடைய நண்பராக இருக்கின்றோம், நபியுடைய சகோதரர்களாக இருக்கின்றோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்திலே என்னுடைய மனைவி ஒரு யூதனிடம் சென்று, ஒரு மாற்று மதத்திடம் சென்று அவர் ஒரு தாயத்தை கட்டிவிட்டு வந்துவிட்டாரே என்பதாக கோபப்பட்டு அந்த தாயத்தை பிடுங்க போனார்கள். அப்போது அந்த மனைவி சொன்னால், நீங்கள் இந்த தாயத்தை கொடுப்பதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை கேளுங்கள் என்பதாக சொன்னார். என்ன? அந்த மனைவி சொன்னார்கள், எனக்கு கண்வலி அதிகமாக இருந்தது. கண்வலியின் காரணமாக நான் எத்தனையோ டாக்டர்களை சந்தித்து பார்த்தேன், ஆனால் எனக்கு அந்த கண்வலி நீங்கவே இல்லை. ஒருவர் சொன்னார், இந்த யூதரிடம் சென்று ஒரு மந்திரித்து ஒரு தாயத்தினை கட்டிக்கொண்டால் உனக்கு அந்த கண்வலி நீங்கிவிடும் என்பதாக சொன்னார். அதனால் நானும் அந்த யூதரிடம் சென்றேன். அவர் ஒரு தாயத்தை கொடுத்தார். அந்த தாயத்தை கொடுத்து கட்டியவுடன் எனக்கு கண்வலி நீங்கிவிட்டது. இப்போ அந்த சஹாபி சொன்னார்கள், இதுதான் நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். ஏனென்று சொன்னால், உனக்கு இதுவரை அந்த கண்வலி ஏற்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஷைத்தான் உன்னுடைய கண்ணிலே குத்திக் கொண்டே இருந்தான். ஷைத்தானுடைய கண்ணிலே குத்திக் கொண்டே இருந்தான். எதுவரை உன்னுடைய நம்பிக்கை அல்லாஹ்வை விட்டு மாறி இந்த யூதனிடம் சென்று அவர்களுடைய தாயத்தை போடாத வரை உனக்கு குணமாகாது என்ற அளவுக்கு அவன் உன்னை குத்திக் கொண்டே இருந்தான். எப்பொழுது அந்த தாயத்தை நீ கட்டினாயோ அவன் குத்துவதை நிறுத்திவிட்டான். அவன் குத்திக் கொண்டே இருந்தவன் அந்த குத்துவதை நிறுத்திவிட்டான். இப்பொழுது அந்த குத்துவதை நிறுத்தப்பட்டதன் காரணமாக நீ குணமாகிவிட்டதாக நினைக்கின்றாய். இது அல்லாஹுவாக உனக்கு கொடுத்த குணம் அல்ல, அல்லாஹுவாக உனக்கு கொடுத்த அந்த நோய் அல்ல. இது ஷைத்தான் உன்னுடைய நம்பிக்கை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி அவன் செய்த ஒரு சதி என்பதாக அந்த சஹாபி சொன்னார்.
அதன் பிறகு அந்த தாயத்தை கலத்தி வீசியிருந்தார். இன்னைக்கு நாமும் எத்தனையோ பேர்கள் தாயத்து போடுகின்றோம். தாயத்து போடுவது மார்க்கத்தில் அனுமதிதான். ஒரு முஸ்லீமான ஒரு மனிதனுக்கு ஏதாவது நோய் இருக்கின்றது, கஷ்டம் இருக்கின்றது, அதற்காக பள்ளிவாசலுக்கு வந்து ஹஜ்ரத் எனக்கு இந்த கஷ்டம் இருக்கின்றது, இந்த நோய் இருக்கின்றது, இது இத்தனை காலமாக இருக்கின்றது, ஒரு தாயத்து போடுவதாக சொல்லுகின்றார்கள். நாம் தாயத்து போட்டாலும் கூட அந்த தாயத்தின் மீது நமக்கு நம்பிக்கை வரக்கூடாது. இந்த தாயத்தினால் தான் எனக்கு குணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு வரக்கூடாது. அல்லாஹு தான் குணமாக்குகின்றான். ஒரு டாக்டரிடம் சென்று மருந்துகள் சாப்பிட்டாலும் அந்த மருந்தை சாப்பிடுகின்ற பொழுது, யா அல்லாஹ், இது நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், நோய்க்கான மருத்துவம் செய்ய சொல்லியிருக்கின்றார்கள், அதற்காக மருத்துவரிடம் சென்றேன், மருந்தை வாங்கினேன், ஆனால் இந்த மருந்தின் மூலமாக எனக்கு குணம் அல்ல, நீதான் எனக்கு குணம் கொடுக்கக்கூடியவன், நீதான் எனக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியவன், யா அல்லாஹ், இதை ஒரு காரணமாக வைத்து எனக்கு நீ ஷிஃபாவை கொடு என்ற நியத்தில் தான் நாம் அதை பிஸ்மில்லா என்பதாக சொல்லி சாப்பிட வேண்டும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி நாம் எத்தனை பேர்கள் இன்னைக்கு டாக்டரை நம்பிக்கொண்டிருக்கின்றோம். டாக்டரிடம் சென்றுவிட்டால், இந்த டாக்டரிடம் சென்றுவிட்டால் நம்முடைய நோய் குணமாகிவிடும், இவரிடம் சென்றால் நம்முடைய பிரச்சனைகள் நீங்கிவிடும் என்று நினைக்கின்றமே, இதுவெல்லாம் ஷிர்க் என்பதாக சொல்லுவார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இது போன்ற நம்பிக்கைகளை விட்டு நாம் வெளியாகாத வரை நம்முடைய பாவங்கள் இன்று இரவிலும் மன்னிக்கப்படாது. நம்முடைய பாவங்கள் இன்றைய இரவிலும் மன்னிக்கப்படாது. அதே போன்று உறவுகளை ஒருவர் முடித்திருக்கான்னு சொன்னால், அந்த உறவை அவன் சேராத வரை, பெற்றோர்களை அவன் அனுசரிக்காத வரை, பெற்றோர்களுக்கு அவன் ஹிதமத் செய்யாத வரை அவனுடைய பாவங்களும் இந்த இரவிலே மன்னிக்கப்படாது. அதே போன்று யார் பெருமை அடிக்கின்றானோ, பெருமையோடு நடந்து கொண்டிருக்கின்றானோ, தன்னுடைய கீழாடையை கரண்டை காலுக்கு கீழால் அணிந்து கொண்டு செல்கின்றானோ, அவனுடைய பாவங்களை இந்த இரவிலே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நாம் விசாலமாக பேசுவதற்கு நேரம் இல்லை, அதனால் சுருக்கமாக சொல்லுகின்றேன். யார் கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணிகின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் இந்த இரவிலே மன்னிப்பது கிடையாது. இந்த இடவிலே மன்னிக்கப்படுவது கிடையாது. இன்னைக்கு நாம் எத்தனை பேர்களை பார்த்தாலும் எல்லோருமே கரண்டை காலுக்கு கீழ் தான் ஆடை அணிந்து கொண்டிருக்கின்றோம். கரண்டை காலுக்கு கீழால் தான் நம்முடைய கீழாடை அணிந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் இன்று இரவிலே அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அதற்காக தௌபா செய்து, இனிமேல் யா அல்லாஹ், நான் கரண்டை காலுக்கு கீழால் எப்பொழுதுமே ஆடை அணிய மாட்டேன் என்ற உறுதி எடுத்துக்கொண்டு நாம் அல்லாஹ் துவா செய்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை அழிப்பான். அதுபோன்று யார் மதுபானங்கள் அருந்துகின்றார்களோ, வட்டி வாங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ, அவர்கள் அதையெல்லாம் விட்டு தௌபா செய்து, யா அல்லாஹ், இனி நான் இது போன்ற மதுபானங்கள் குடிக்க மாட்டேன், இனி நான் வட்டி வாங்க மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக அவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த விஷயங்களை விளங்கிக் கொண்டு நாம் நம்முடைய துஆக்களிலே, யா அல்லாஹ், நான் இதுவரை என்னென்ன பாவங்கள் செய்தனோ, என்னை அறியாமல் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடு. நான் அறிந்து செய்த பாவம், அறியாமல் செய்த பாவம், தெரிந்து செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவம், ரகசியமாக செய்த பாவம், பகிரங்கமாக செய்த பாவம், எல்லா பாவங்களையும் மன்னித்திருப்பதாக சொல்லி நாம் 2 ரக்காயத்தாவது தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான். அல்லாஹ் தஆலா இந்த இரவுடைய ரஹமத்தை கொண்டு, இந்த இரவுடைய கண்ணியத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. நம்முடைய ஊர் மக்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. அனைவருடைய ரிஸ்கையும் அல்லாஹ் தஆலா விசாலமாக்கி கொடுப்பானாக. அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஆயுளை நீட்டி கொடுப்பானாக. எல்லா விதமான பலா முசீபத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.